சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் போன்ற நாடுகள்ல தங்களுடைய அமைப்பை வலிமையா வச்சிருக்கிற ஒரு ரஷ்யன் அண்டர்வேர்ல்டு குரூப் தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்தியாவை குறிவைக்க போறதா இன்டர்போல்ல இருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையும் நீதித்துறையும் சட்ட ஒழுங்கையும் சீர்குலைக்க செய்யற ஒரு பயங்கரமான திட்டத்தை தான் இங்க அமல்படுத்த பாக்குறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யற ஒரு பெரிய குரூப் இங்க இருக்கணும். நம்ம நாட்டை அச்சுறுத்துற எந்த ஒரு செயலையும் இங்க அனுமதிக்க கூடாது. நடந்ததை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஆபரேஷன்ஸ் எல்லாம் கடற்கரையோரமா தான் நடந்திருக்கு. இங்கேயும் அப்படி நடக்கலாம். கோவா, பாண்டிச்சேரி, சென்னை எங்க வேணாலும் நடக்கலாம். உளவுத்துறை கணிப்புப்படி அவங்களோட லாஸ்ட் ஆபரேஷன் சிங்கப்பூர் நடந்திருக்கு. பட் அதை நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. சந்தேகப்படும்படியா 2 பேர் நம்ம நாட்டில இருந்து அங்க போயிருக்கலாம். ஒன் மிஸ்டர் ஹன்சுராஜ் மேத்தா ஃப்ரம் பாம்பே. ஆனா என்னன்னு தெரியல. சிங்கப்பூர்ல இருந்து இன்னொருத்த வரான். அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் கிட்ட இருந்து தான் நம்ம விசாரணை சங்கிலியை பிடிக்கணும். அவன் பேர் டேனியல் மேத்யூஸ், ஊர் பாண்டிச்சேரி. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி நரகம் ஆயிடுச்சு? என்ன பண்றதுன்னே தெரியல. இது ஒண்ணு, ஐயோ, அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வெறும் கூட தான் இருக்கு. புலம்புறதே என் வேலையா போச்சு. ஒருத்தர் கையையே எதிர்பார்த்து வாழற வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது? சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அவங்களா கொடுத்தாதான் உண்டு. எல்லாருக்கும் எப்படி எப்படியோ நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நான் மட்டும் இன்னும் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்து. பாரு, ஒரு காய்கறியும் உருப்படியா இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. காலி, எல்லாம் காலி. வெறும் அடுப்ப பத்த வச்சு என்னத்த பண்றது? சமையல் சாப்பாடு எல்லாம் மேடம் வந்ததுக்கு அப்புறம் தான். தேவையில்லாததை நிறையவும் தேவை உள்ளதை கம்மியாவும் கொடுக்கறதுக்கு ஒரு அக்கா. எங்கேயுமே பார்க்காத ஒரு விசித்திரமான அக்கா. ஏன் வாழ்க்கை தானே வீணா போச்சு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் புலம்புறது ஒண்ணுதான் மிச்சம். இந்த வீட்டுல யாருக்கும் எதுவும் காதுல விழாது. அவங்க 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 வேலையதான் பாத்துட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுல எது இருக்கோ இல்லையோ, வேளா வேலைக்கு இதை மட்டும் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அக்கா. இந்த மனுஷனுக்கு நல்ல விதமா சொன்னாலும் புரியல, கஷ்டம் சொன்னாலும் புரியல. என்ன சொல்லி இவருக்கு புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. ஜீசஸ், நீதான் அவருக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். ஹலோ ஹலோ. இர்ஷாத், how are you? Fine sir. ரோஷல் வந்துட்டீங்களா? நான் இங்க வந்துட்டேன் சார். வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அந்த போட்டோஸ்லாம் எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்க. குட். ஓகே, யூ கேரி ஆன். ஆனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே? ஓகே சார். அண்ட் லிசன், டேக் கேர். I will sir. ஓகே.
தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கோடி கோடியா ஏதோ பணம் வருதுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். 10 ரூபாவா இருந்தாலும் அதை நீங்க உழைச்சி சம்பாதிச்சுட்டு வாங்க. அதுல அரை வயிறு கஞ்சி குடிச்சாவது நாம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். எத்தனை நாளைக்குதான் உங்க அக்கா கையவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆனியோட கல்யாணம். நாம கடலூர் போனோம், மறந்துட்டீங்களா? நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க என் அக்கா. அவளுக்கு ஒரே பொண்ணு ஆனி, அவளுக்கு இப்போ கல்யாணம். அவன் நமக்கும் பொண்ணு தானே, அப்படித்தானே இத்தனை வருஷமும் வளர்ந்தா. இப்ப அவ கல்யாணத்துக்கு நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். செய்யணும், பெருசா செய்யணும். 2 வாரம் பொறுத்துக்க. நான் போயிட்டு திரும்பி வரும்போது கை நிறைய பணத்தை அள்ளிட்டு வருவேன். 2 நாள், 2 வாரம், 2 மாசம், இன்னும் எத்தனை நாள் தான் இதே சொல்லிட்டு இருக்க போறீங்க? அன்னைக்கு சிங்கப்பூர் போகும்போது கூட இதே தானே சொல்லிட்டு போனீங்க. ஆனா வெறுக்கையோட தானே வந்தீங்க. எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியாம அவங்களும் மேல போய் சேர்ந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு, அதனால மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த தடவை அப்படி எதுவும் நடக்காது. கண்டிப்பா பணம் கிடைக்கும். அது வரைக்கும் எல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஆனி கல்யாணத்துக்கு செய்ய வேண்டியதை நம்ம முன்கூட்டியே செஞ்சே தீரணும். அப்படின்னா நான் ஸ்டெல்லா கிட்ட கேட்கட்டுமா? ஸ்டெல்லா, 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 ஸ்டெல்லா. ஐயோ! ஓ யப்பா, எலக்ட்ரிக் மெயின்டைன் பண்ற ஆபீஸ்லயே கரண்ட் இல்ல. இன்னைக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. என்னடா போனையில ரிங்கு வருது? ஓ சுத்து போட்டு பாக்குறாங்களே. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். ஒரு ஆளை அனுப்பி வைங்க. அனுப்பிடுறேங்க மேடம். சீக்கிரமா அனுப்புங்க. கண்டிப்பா அனுப்பிச்சிடுறேன் மேடம். மறந்துடாதீங்க. சரிங்க மேடம், கண்டிப்பா அனுப்பிச்சிடுறேன். வச்சிடுறேன் மேடம். ஷோ, இப்ப என்ன பண்றது? டேய், முருகா, நீ என்ன பண்ற? அந்த ஜூஸ் ஸ்ட்ரீட்ல கணேசா, நீ என்ன பண்ற? அந்த ஜூஸ் ஸ்ட்ரீட்ல போய் வேலை பார்க்கணும், அதானே? கண்டா சொல்லிட்டு எப்படி? அப்ப டிவிஎஸ் வேலையை உங்க அப்பனா பாப்பா? குடும்பத்தையும் எடுக்கிறான். முருகன், கணேசன், இவங்க 2 பேர் ப்ராப்ளம் இன்னும் தீரல போல. அதனாலதான் நம்மள ரூம் போட்டு திட்டிட்டு போறாங்க. என்ன பாஸ் புலம்புறீங்க சும்மா போட்டு? நம்ம அமீர்கானுக்கு போன் பண்ண வேண்டியதானே? டேய், அவர் ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாரடா. லூஸ் தரமா பேசாதீங்க. அந்த அமீர்கான சொல்லுங்க, நம்ம காலேஜ் அமீர்கான சொன்னேன். டேய், நீ பார்த்த பல மாதிரியான வேலைகள்லயே உருப்படியா செஞ்ச ஒரே வேலை இது ஒண்ணுதான்டா. நீ போய் கமலாவை கூப்பிட. அமீரே, Wanna go so far to the planets up above, come on. Wanna take my friend all along, come along, everybody come on, everybody come follow on, come on. Mercury மேடை மன்னர்கள் ஆடை மேகமலை ஓடைதான், விண்வெளியில் வீடு வெண்பனியில் ரோடு கண் வழியே தேடலாம். To the stars, wanna go so far to the planets up above, come on. Wanna take my friend all along, come along, everybody come on, everybody come follow on, come on. Friendship is what we need to say. Friendship
squeeze me, say friendship. Ooh, ooh, yeah. Everybody take it down to the rhythm, to the sound. If you're ready, follow me and let the world spin around. Cause we going to the planet, and we going to the stars. Up, 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 up. மேகத்தை பிக்கவா மெத்தை நான் தைக்கவா ஜாலங்கள் செய்யவா நான் சொல்லவா காற்றை நான் அல்லவா செவ்வாயில் சொல்லவானா படிக்காத புது மேதை அறி